ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஈஸி கோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் டிஜிட்ல இருந்து 9 டிஜிட் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்பர்ஸ்க்கான வீடியோஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் இல்லை 1000 10,000 வரைக்கும் ஈஸியாக ரீட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு மேலே ஸோ ஒரு 6 டிஜிட் நம்பர் 7 டிஜிட் நம்பர்லாம் ஈஸியாக என்னால் ரீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ சிங்கிள் டிஜிட்ல இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் 5 அப்படின்றத ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் என்னன்னு சொல்லுவோம்? கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோ. 76. ஸோ 76ஓட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்ன? ஸோ 70 + 6 இல்லைங்களா? 70 என்னவோ சொல்லுவோம்? 7 × 10 + 6 அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இதனுடைய ரீடிங் ஜாப்பனீஸ்ல என்னது? 7க்கு நானா, 10க்கு ஜூ, 6க்கு ரொக்கு. அதுதான் உங்களுடைய ஜாப்பனீஸ் ரீடிங்காக இருக்கும். நானா ஜூ ரொக்கு. அதுவே 987 இதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்னவா இருக்கும்? 9 × 100, 8 × 10 + 7 இல்லைங்களா? ஸோ அப்போ இதுவும் அதே மாதிரி தான். 9க்கான ஜாப்பனீஸ் ரீடிங் என்ன? கியூ. 100க்கான ஜாப்பனீஸ் ரீடிங் என்ன? ஹ்யக்கு. 8க்கான ஜாப்பனீஸ் ரீடிங் என்ன? ஹச்சி. 10க்கான ஜாப்பனீஸ் ரீடிங் என்ன? ஜூ. 7க்கான ஜாப்பனீஸ் ரீடிங் என்ன? நானா இல்லைங்களா? ஸோ கியூ, ஹ்யக்கு, ஹச்சி, ஜூ, நானா இதுதான் இதனுடைய ஜாப்பனீஸ் ரீடிங். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஈஸியாக நான் டீச் பண்ண போகிறேன். அடுத்தது 1031. ஸோ 1031ஓட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா என்னவா இருக்கும்? 1000. அடுத்தது 0 இருக்கு, ஸோ அதை நம்ம இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. அடுத்தது 30 இருக்கு, 3 × 10 + 1 இல்லைங்களா? 1000, 3 × 10 + 1. ஸோ இதை நீங்கள் தமிழில் எடுத்துக்கிற மாதிரி தான். 1 × 10 அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு 1000 அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் டைரெக்டாக நம்ம 1000 அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லைங்களா? அதே தான் ஜாப்பனீஸ்லையும். அப்போது சென் சான்ஜு இச்சி, சென் சான்ஜு இச்சி. ஸோ அடுத்தது 28,389 இருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா? ஸோ 10,000 அப்படின்றத ஜாப்பனீஸில் மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது 10,000க்கு மேலே வரும்போது அடுத்தது 20,000 2 × 10,000 தான் ரீட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே 28,000 இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த 5 டிஜிட் நம்பர்ல இருந்து. அப்போ இதுக்கு மேலே வரக்கூடிய நம்பர்ஸை எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஈஸியாக ரீட் பண்ணலாம் அப்படின்னா, எப்போவுமே லாஸ்ட்ல இருந்து 4 டிஜிட் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்ப்ளிட் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் தனியாக ரீட் பண்ணிப்பீங்க. அடுத்தது மான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸை நீங்கள் எப்பவும் போல் ரீட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? 2 இருக்கு இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நீ, அடுத்தது 2 × 10,000, அடுத்தது 8 × 1000, 3 × 100, 8 × 10 + 9. இதுதான் என்னுடைய ரீடிங்காக இருக்கும் இல்லைங்களா? ஸோ 2 × 10,000, 8 × 1000, 3 × 100, 8 × 10 + 9. இதனுடைய ஜாப்பனீஸ் ரீடிங் என்ன? நீ. 10,000க்கு மான், 8க்கு ஹச்சி. ஆனால் 8 × 1000 என்னன்னு சொல்லுவோம்? ஹசன் அப்படின்னு சொல்லிடுவோம். 3 × 100 சான் பியக்கு அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அடுத்தது ஹச்சி, ஜூ, கியூ. இதுதான் உங்களுடைய ரீடிங். நீமான், ஹசன், சான்பியக்கு, ஹச்சிஜு, கியூ. ஸோ 5 டிஜிட்டுக்கு மேலே வந்தாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணணும். 4 டிஜிட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்ப்ளிட் எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 15 × 10,000, 0 இன்க்ளூட் ஆக தேவையில்லை. 7 × 100, 2 × 10 + 4. அப்போ 15 அப்படின்றத ஜாப்பனீஸில் என்னன்னு சொல்லுவோம்? ஜூ கோ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஜூ கோ மான், நானா ஹ்யக்கு, நீ ஜூ யோன். ஜூ கோ மான், நானா ஹ்யக்கு, நீ ஜூ யோன். அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய 7 டிஜிட் நம்பர்
லாஸ்ட்ல இருந்து 4 டிஜிட் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அடுத்தது இதனுடைய ஃபார்முலா என்னவா இருக்கும்? 852 into 10,000, 6 into 1000, 5 into 100, 4 into 10 plus 2. அப்போ 852 ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ்ல என்னன்னு சொல்லுவோம்? ஹப்யக்கு கோஜு நீ. அடுத்தது 10,000 இருக்கு மான். 6,000க்கு ரோகுசேன். 500க்கு கோ ஹ்யக்கு யோன்ஜு நீ. ஸோ அடுத்தது 8 டிஜிட் நம்பர் 4 தான் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. இதுவும் 9876 into 10,000. அடுத்தது 5432 எப்பவும் போல் ரீட் பண்ண போகிறீங்க. ஸோ இதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா 9876 into 10,000, 5 into 1000, 4 into 100, 3 into 10 plus 2. இப்போ 9876 என்னன்னு ரீட் பண்ணுவோம்? கியூசன் ஹப்யக்கு நனஜு ரொக்கு மன் சொல்லிட்டு கோசன் யோன்ஹ்யக்கு சஞ்சு நீ. பாருங்க, கியூசன் ஹப்யக்கு நனஜு ரொக்கு மன் கோசன் யோன்ஹ்யக்கு சஞ்சு நீ. ஸோ அடுத்தது 9 டிஜிட் நம்பர். இது இச்சிஓக்கு 100 மில்லியன். ஸோ இதுக்கு மேலே நம்ம அதிகமாக நம்பர்ஸ் இதை ப்ராக்டிஸ் சொல்ல போகிறதில்ல இல்லைங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு 5 டிஜிட்க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஈஸியாக ரீட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட்ல இருந்து 4 டிஜிட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். முன்னாடி இருக்க நம்பர்ஸ் ஸோ நீங்கள் உங்களுக்கு 4 9 வர வரைக்கும் நீங்கள் இதே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுவீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் முன்னாடி இருக்க நம்பரை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு மான் யூஸ் பண்ணிட்டு பின்னாடி இருக்க 4 டிஜிட் நம்பரை ரீட் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஸ்.